வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 18ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில நேத்து பார்த்த டிசம்பர் 14ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க மக்களே. விச் ஸ்டேட் லீட்ஸ் இன் அஃபோர்டபிள் எலக்ட்ரிசிட்டி? மலிவு விலையில் மின்சாரத்தில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. வாட் இஸ் தி ஏஜ் லிமிட் ஃபார் கலைஞர் கிராஃப்ட் ஸ்கீம்? கலைஞர் கைவினை திட்டத்திற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 35. அடுத்த கேள்வி, ஜிஎஸ்ஐ ஜியோ சயின்ஸ் மியூசியம் வந்து எங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க? புவி அறிவியல் அருங்காட்சியகம். இதுல ஜிஎஸ்ஐ அப்படிங்கிறது வந்து ஜியோகிராபிக்கல் சர்வே இல்ல, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா? இது எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவாலியார். அடுத்த கேள்வி, 100வது தான்சன் இசை விழா 100 டான்சன் மியூசிக் ஃபெஸ்டிவல் எங்க நடைபெற்றதுன்னா இதுவும் நமக்கு குவாலியார் தான். குவாலியார் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இடம். ஜல்வஹாப் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நீர்வழி சரக்கு போக்குவரத்து திட்டம். ஆப்ஷன் டி வாட்டர்வேஸ். ஜார்ஜியாவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த மிக்கேல் கவேல் ஆஃப் ஷிவ்லி. அடுத்த கேள்வி நமக்கு வந்து உலகின் சிறந்த உணவு நகரம், பெஸ்ட் ஃபுட் சிட்டி எது அப்படின்னா நமக்கு நாப்பிள்ஸ், இத்தாலியில இருக்கக்கூடிய இடம். அடுத்த கேள்வி, எந்த கோவிலுக்கு வந்து பாதுகாப்பு சிறப்புக்கான ஒரு சர்வதேச விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அயோத்தியா ராமர் கோயில் அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி நமக்கு, விச் ஸ்டேட் போலீஸ் வந்து ஃபிக்கி ட்ரோன் அவார்டு? எந்த மாநில காவல்துறை ஃபிக்கி ட்ரோன் விருதை வென்றது அப்படின்னா கர்நாடகா காவல்துறை. அடுத்த கேள்வி, எந்த ஐஐடி வந்து இந்த ட்ரக் டிரைவருக்காக ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2034 நமக்கு வந்து சவுதி அரேபியாவில் நடைபெற போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்மைரல் கப் 2024 அட்மைரல் கோப்பை வென்ற நாடு எது அப்படின்னா ரஷ்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விமென்ஸ் ஜூனியர் ஏசியா கப் ஹாக்கியில் ஜெயிச்சது யார் அப்படின்னா இந்தியா. ஸோ இப்போ வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. டிசம்பர் 18ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நேஷனல் நியூஸ்ல இருந்து போயிடலாம், தேசிய செய்திகள்ல. ஸோ தேசிய செய்திகள்ல அதாவது நம்ம நிறைய பேரோட பார்த்துட்டு வரோம். அது இந்த ஃபேஸ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இவர் யாரு? இவருடைய பெயர் என்ன அப்படின்னா பக்வந்த் மான். ஓகேவா? ஸோ இவருடைய பெயர் என்ன அப்படின்னா பக்வந்த் மான், அப்படி பகவந்த் சிங் மான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாரு அப்படின்னா தலையில தலப்பா கட்டி இருக்கும் போதே தெரியும் நமக்கு இவரு பஞ்சாபினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பஞ்சாப் சொன்னோடனே பஞ்சாபுடைய கேபிட்டல் நமக்கு என்னது? சண்டிகர் தான் நமக்கு பஞ்சாபுடைய கேபிட்டல். ஸோ பஞ்சாப் கேபிட்டல் என்ன நமக்கு? சண்டிகர். பஞ்சாப் ஹரியானாக்கு நமக்கு சண்டிகர் தான் கேபிட்டல். ஸோ பஞ்சாப்ல மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்படின்னு கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா 117 சட்டமன்ற தொகுதிகள். பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி தான் நடைபெறுது. ஸோ பஞ்சாப் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படிங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். ஸோ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எனாக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்ட்? விளையாட்டு சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான சரியான விடை பஞ்சாப் தான் மக்களே. ஸோ பஞ்சாப்ல வந்து பஞ்சாப் ஸ்டேட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் 2024 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது பஞ்சாப் மாநில விளையாட்டு ஊக்குவிப்பு சட்டம், விளையாட்டு ஊக்குவிப்பு சட்டம் 2024 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து இயற்றியிருக்காங்க. எந்த ஊர்ல அப்படின்னா பஞ்சாப் அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை மக்களே. ஸோ பஞ்சாப் சமீபத்துல நம்ம வந்து செய்திகள்ல பார்த்தோம். முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 கோடி ரூபா ஃபைன் வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் மேல அடிச்சாங்க. யாரு 1000 கோடி ரூபா ஃபைன் போட்டாங்க அப்படின்னா நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாயம் 1000 கோடி ரூபா ஃபைன் அடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு திட்டம் மிஷன், அதாவது மிஷன் நிச்சய் அப்படின்னு, மிஷன் நிச்சய் அப்படிங்கிற ஒரு மிஷனும் வந்து இங்க ஆரம்பிச்சாங்க. NISHCHAY. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் தடுக்கிறதற்கான ஒரு திட்டம் அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸோ பஞ்சாப்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல, அதாவது வந்து பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி கட்சியுடைய ஆட்சி தான். இந்த யூனியன் பிரதேசத்திலையும் வந்து நமக்கு ஆம் ஆத்மி கட்சியுடைய ஆட்சி தான். ஓகேவா? நமக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து டெல்லியினுடைய முதல்வரா இருக்கிறது யார் அப்படின்னா அதிஷி மர்லினா.
சோ இவங்க தான் அந்த அதிஷி மர்லினா மக்களே. சோ இவங்க வந்து எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க. டெல்லியினுடைய சிஎம்மா இருக்காங்க. டெல்லியில மொத்தம் எத்தன சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, 70 தொகுதிகள் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க 117 பார்த்தோம். இங்க 70. சோ இப்ப அப்ப டெல்லிய சம்பந்த பத்தி ஒரு நியூஸ் பார்க்க போறோம். டெல்லியில என்ன நடைபெற்றது அப்படின்னு பார்க்கலாமா? வேர் இஸ் த விராசாட் சாரி ஃபெஸ்டிவல் ஹெல்ட்? ஓகேவா? சோ விராசாத் புடவை திருவிழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை நியூ டெல்லி அப்படிங்கிறது தான் சரியான விடை மக்களே. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட்லூம் சாரி எக்ஸிபிஷன் மாரி. ஓகேவா? அதாவது ஹேண்ட்லூம் சாரி எக்ஸிபிஷன் மாரி. இத கண்டக்ட் பண்றது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா? நமக்கு ஜவுளித்துறை அமைச்சகத்தின் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் தான் இது. நமக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய ஜவுளித்துறை அமைச்சர் யாரு அப்படின்னா கிரிராஜ் சிங். தெரியலனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிராஜ் சிங் தான் வந்து ஜவுளித்துறையினுடைய அமைச்சர். ஒரு கடையில போய் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஜவுளி. ஓகே. அப்ப ஜவுளித்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மோடி நெறைய ஊர்களுக்கு போறதும், வேற வேற நாட்டில் உள்ள அதிபர்கள் இங்க வர்றதும் காமன். ஓகேவா? சோ ஆனா இப்ப யார் வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்கா இருக்காங்கல்ல, இலங்கையில இருந்து இலங்கை அதிபர் வந்து இங்க நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. சோ மோடி அவர்களையும் நம்ம மீட் பண்ணியிருக்காரு. முக்கியமா அந்த மீனவ பிரச்சனைகள் பத்திலாம் நெறையவே பேசியிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்க நம்புவோம். சோ இவரு யாருன்னு உங்களுக்கு தெரியும். சோ இவரு வந்து ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடென்ட் அதிபரா இருக்கக்கூடிய அனுரா குமாரா திசநாயக்கே. அனுரா குமாரா திசநாயக்கே. சோ அவரு இங்க வந்திருக்காரு. 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது இந்தியாவும், ஸ்ரீலங்காவும் உள்ள ஒரு நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்துடலாமா? ஸ்லினக்ஸ். ஸ்லினக்ஸ் இஸ் த ஜாயிண்ட் நேவல் எக்ஸர்சைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்லினக்ஸ் என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸ்லினக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையானது எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்துல விசாகப்பட்டினத்துல தான் இந்த கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெற்றது மக்களே. சோ நமக்கு இதே மாதிரி வருணா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வருணா அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மலபார் அப்படின்னு சொல்லுவாங்க. மலபார் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கடற்படை பயிற்சி. யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா இந்தியா இருப்பாங்க, ஆஸ்திரேலியா இருப்பாங்க, அமெரிக்கா இருப்பாங்க, ஜப்பான் இருப்பாங்க. 4 நாடுகளுக்கும் சேர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு கூட்டு கடற்படை பயிற்சி தான் இந்த மலபார் அப்படிங்கிறதையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ அதாவது ஒரு நாட்டுல வந்து பிரச்சனை. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் குடுத்துருக்காங்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஊர் பொறுத்தவரைக்கும் வந்து இந்தியால பொறுத்தவரைக்கும் ஒன் சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? இப்போ இப்போ திடீர்னு வந்து மோடி அவர்களுக்கு அ பாகிஸ்தான் குடியுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ திடீர்னு வந்து பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட்டா இருக்க அந்த ஆசிஃப் அலி வந்து என்ன பண்றாரு, மோடிக்கு வந்து நாங்க வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் குடுக்குறோம், குடியுரிமை குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து இந்தியால ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். அதே மாரி வந்து பாகிஸ்தான்லயும் பிரச்சனைய ஏற்படுத்தும். ஓகேவா? இந்த மாரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் இந்தியா, பாகிஸ்தான் சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது. சோ இந்தாண்ட இருக்காங்கல்ல, இந்த பக்கம். சோ இந்த பக்கம் இருக்க அ இந்த இவங்க யார் அப்படின்னா, இத்தாலி நாட்டினுடைய இத்தாலி நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர். இந்த பக்கம் இருக்கிற யாரு அப்படின்னா, அர்ஜென்டினா நாட்டினுடைய அதிபர். ஓகேவா? சோ இப்ப என்ன அப்டின்னா, இவருக்கு இருக்குல்ல, இவருடைய அம்மா வந்து இத்தாலிய பூர்வீகமா கொண்டு வந்தாங்க. இத்தாலிய வந்து பூர்வீகம். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இவருக்கு வந்து இத்தாலியுடைய குடியுரிமைய வழங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ என்ன அப்டிங்கிறத பார்த்துடலாம். விச் கண்ட்ரி கிராண்ட் சிட்டிசன்ஷிப் டூ அர்ஜென்டினாஸ் பிரசிடென்ட்? அர்ஜென்டினா நாட்டினுடைய அதிபருக்கே குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்டின்னா, இத்தாலி மக்களே. சோ அர்ஜென்டினா அவங்களுடைய அந்த ஆளுடைய பேர் வந்து ஜாவியர் மிலை. சோ ஜாவியர் மிலே அப்படிங்கிறவர் தான் அர்ஜென்டினா நாட்டினுடைய அதிபர். சோ அர்ஜென்டினாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பியூனோஸ் ஏர்ஸ். பியூனோஸ் ஏர்ஸ் அப்படிங்கிறது அர்ஜென்டினா நாட்டினுடைய தலைநகரம். அங்குள்ள கரன்சி என்னன்னு சொல்லணும்னா அர்ஜென்டினா பீசோ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இத்தாலி எடுத்துட்டீங்க அப்படின்னா இத்தாலியுடைய
பிரைம் மினிஸ்டர் வந்து ஜார்ஜியா மெலோனி. ஜார்ஜியா மெலோனி. ஸோ இட்டாலின்னு சொன்ன உடனே நம்ம அதோடைய கேபிட்டல் என்ன நமக்கு? ரோம் தான். என்ன கரன்சின்னா அது யூரோப்பியன் கண்ட்ரி தான், யூரோ தான். ஓகேவா? ஸோ அர்ஜென்டினா வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி தான் வந்து அர்ஜென்டினா. ஓகேவா? அதாவது ஒரு தென் அமெரிக்க நாடு தான் இது. ஸோ இட்டாலி அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கவே ஒரு நல்லா இருக்குல்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு சிட்டி மாரி இருக்கு. இது எந்த நாடு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இது என்ன நாடு அப்படின்னா, இந்த நாட்டினுடைய பேர் வந்து மால்டோவா. ஓகேவா? ஸோ மால்டோவா அப்படிங்கிறது இதனுடைய சரியான விடை. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் மக்களே. விச் கண்ட்ரி இஸ் த 105th மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்? சர்வதேச சோலார் கூட்டணியில் 105வது உறுப்பினராக உள்ள நாடு எது? 105வது உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னா, மால்டோவா அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது யூரோப்பியன் கண்ட்ரி தான் இந்த மால்டோவா அப்படிங்கிறது. ஓகே. இந்த மால்டோவானுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா, சிசினாவ். ஓகேவா? சிசினாவ் அப்படிங்கிறது தான் இந்த மால்தீவ்ஸ்னுடைய தலைநகரம். இதனுடைய கரன்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மால்டோவியன் லூ அப்படின்னு சொல்லுவோம். மால்டோவியன் லூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்டர்நேஷனல் சோலார் சர்வதேச சோலார் கூட்டணி அப்படிங்கிறப்ப இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 30 நவம்பர் 2015ல ஆரம்பிக்கப்பட்டது மக்களே. இது வந்து யாரெல்லாம் வந்து சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த அமைப்பினுடைய தலைவர் பிரசிடென்டா யார் இருக்காங்க அப்படின்னா இந்தியா. இந்த அமைப்பினுடைய துணை தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் இருக்காங்க. எலெக்ஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த அமைப்பினுடைய டைரக்டர் ஜெனரலா வந்து யார சமீபத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆஷிஷ் கண்ணா அப்படிங்கிறவர தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப ஆன்சர் மால்டோவா அப்படிங்கிறது 105 மால்டோவா 104வது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அர்மேனியா அப்படிங்கிற நாடு வந்து 104வது உறுப்பினராக இணைந்த நாடு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ். முக்கியமான தினங்கள் போயிடலாம். முக்கியமான தினங்கள்ல வந்து நமக்கு பென்ஷனர்ஸ் டே ஓய்வூதியர் தினம் நமக்கு எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியால டிசம்பர் 17ஆம் தேதி கொண்டாடப்படுது. அதாவது நேத்து. ஏன் டிசம்பர் 17 அப்படின்னா, டிசம்பர் 17 தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு வந்திருக்கு. ஓகேவா? அதாவது ஒரு ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான தீர்ப்பு. அது அப்போ நமக்கு என்ன தீர்ப்பு? இது வந்து இந்த ஓய்வூதியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு எப்ப வந்துச்சு அப்படின்னா, டிசம்பர் 17 1982. இதுக்கு முக்கியமா ரொம்ப பாடுபட்டது யார் அப்படின்னா, டிஎஸ் நக்காரா அப்படிங்கிறவர். ஓகேவா? இந்த டிஎஸ் நக்காரா வந்து கவர்மெண்ட்ல டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவர் மக்களே. பாதுகாப்பு துறையில உள்ளவரு. ஸோ இவர் வந்து இந்த ஓய்வூதியர்களுக்காக வந்து போராடி சில முக்கியமான அதாவது அவங்களுக்கான உரிமைகள பெற்றுக் குடுத்தாங்க. அந்த அந்த தீர்ப்பு வந்த தினம் டிசம்பர் 17, 1982. அதனால அந்த நாள வந்து நமக்கு பென்ஷனர்ஸ் டேயா கொண்டாடுறோம் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி மைனாரிட்டீஸ் ரைட்ஸ் டே சிறுபான்மையினர் உரிமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, இன்னைக்கு டிசம்பர் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது மக்களே. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2013ல கொண்டாடினோம். இது வந்து ஏன் வந்து இந்த தினம் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, டிசம்பர் 18 1992ல ஐநால இதற்காக ஒரு டிக்ளரேஷன் போடப்பட்டது. யுஎன் டிக்ளரேஷன் வந்து இந்த நாள்ல வந்து மைனாரிட்டீஸ்க்காக போடப்பட்டது. அதனால இந்த தினத்த மைனாரிட்டீஸ் ரைட்ஸ் டேயா கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியால நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதாவது தேசிய சிறுபான்மையினர் ஆணையம். இந்த தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் அப்படிங்களுடைய எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1993ல. பட் இதற்கான சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1992லயே வந்துச்சு. இந்த நம்ம தேசிய சிறுபான்மையினர் இன்னர் ஆணையம் அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டீஸ்க்கான சேர்மேன் யாரு அப்படின்னா இக்பால் சிங் லால்புரா. இக்பால் சிங் லால்புரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்பால் சிங் இந்த லால்புரா அப்படிங்கிறவர் தான் இந்த என்சிஎம் அதாவது நேஷனல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டீஸ் உடைய சேர்மேன். ஓகேவா? அடுத்த கேள்வி இன்டர்நேஷனல் மைக்ரன்ட் டே சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம். இதுவும் நமக்கு டிசம்பர் 18 டைரக்டா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்த்துடலாம். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 அடுத்த வருஷம் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆயிரும். வாரந்தோறும் உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் உடைய
டெஸ்ட் பிராக்டிஸ் ஒரு 25 கொஸ்டின் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வரும். மந்த்லி 1 கம்பைல் பண்ணி அனுப்புவாங்க. தமிழ், இங்கிலீஷ் 2த்துலயுமே இருக்கும் மக்களே. மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, இப்படிதான் மெட்டீரியல் இருக்கும். இது நமக்கு லாஸ்ட் வீக் உடையது ஸ்டூடண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற டாபிக்கு, அதே மாரி கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். கிளாஸ்ல சொல்லாத நெறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதுல நமக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். ஒரு ஹோலிஸ்டிக்கா படிக்கிற மெட்டீரியல் மட்டும் வீடியோ பார்த்து மெட்டீரியல் மட்டும் படிச்சாலே போதுமானது. இங்கிலீஷ்லயும் இருக்கும். அடுத்து கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 25 கொஸ்டின் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் மேட்ச், சூஸ் த கரெக்ட் பேர் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 9445275642 இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பேல பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா போதும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர் உடைய மந்த்லி பிடிஎஃப் வீக்லி வேணும்னா வீக்லி அனுப்பிடும். பிளஸ் டிசம்பர் ஃபர்ஸ்ட் 2 வீக் உள்ளதும் அனுப்பிடும். ஓகேவா? ஸோ இது இல்லாம உங்களுக்கு மந்த்லி பிடிஎஃப் மட்டும் போதும் அப்படின்னா 1 மந்த்துக்கு 100. அதாவது இப்போ ஜூன் மாசத்துல இருந்து எல்லா சிஏவும் ரெடியா இருக்கு. இப்போ அந்த ஜான் 2மே ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ 2 மாசம்னா 180, 3 மந்த்ஸ்னா 250. எந்த மந்த் வேணுமோ எனக்கு நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆன்கோயிங் பேட்சஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஆன்கோயிங் பேட்சஸ்ல 2A மெயின்ஸ்க்கான கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு மக்களே. ஸோ இதுல நமக்கு இதோடைய கிளாஸ் டெஸ்ட் 15 இது மாதிரிலாம் இருக்கு. ஸோ கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் இது 7500, கிளாஸ் மட்டும்னா 5000, டெஸ்ட் மட்டும்னா உங்களுக்கு 4000. இதுவும் நீங்க இதே நம்பருக்கு பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் வந்து மண்டேல இருந்து நீங்க வந்து இந்த சண்டே வரைக்கும் கூட நீங்க ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்கெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் மக்களே. அதே மாதிரி மிஷன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற குரூப் 1 and 2 டெஸ்ட் பேட்ச் நியூ சிலபஸ் பேஸ் பண்ண மொத்தம் 48 டெஸ்ட். ஸோ 2699 அப்படிங்க இதற்கான ஸ்கெடியூலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் மக்களே. இந்த கேள்விக்கான விடை செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் கான்ட்ரிபியூட்டிங் டு ஜிடிபி இன் இந்தியா. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கும் 2வது பெரிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு 2வது. சப்போஸ் முதல் மாநிலம்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து மகாராஷ்டிரா ஆன்சரா இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கான கேள்வி கவர்னன்ஸ் பிளான் இன் தமிழ்நாடு வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர். தமிழ்நாட்டில் மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க மக்களே. பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு மக்களே. இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா இருக்கும். அதை மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா டெய்லி டெலிகிராம் குவிஸ் போடுவோம், நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், நோட்டிபிகேஷன் இன்ஸ்டன்ட் அப்புறம் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நம்ம போடுவோம். அதனால மறக்காம டெலிகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தா ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தெல்லாம் என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. விளையாட்டு சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் எது அப்படின்னா நமக்கு பஞ்சாப் தான். விராசாட் சாரி ஃபெஸ்டிவல் வந்து புடவை திருவிழா வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லியில. ஸ்லினக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையான கூட்டு கடற்படை பயிற்சி. அர்ஜென்டினா அதிபருக்கே வந்து சிட்டிசன்ஷிப் வழங்கினது யார் அப்படின்னா இத்தாலி. அடுத்த கேள்வி நமக்கு சர்வதேச சோலார் கூட்டணியுடைய 105வது உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு மால்டோவா. பென்ஷனர்ஸ் டே ஓய்வூதிய தினம் டிசம்பர் 17. சிறுபான்மையினர் உரிமை தினம் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே டிசம்பர் 18. இன்டர்நேஷனல் மைக்ரன்ட் டே சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் நமக்கு டிசம்பர் 18. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து நாளை காலையில 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.